நாட்களிலே அதிகமாக ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிப்பதற்கு தேவன் நம்ம கிருபை செய்ததற்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நீதிமொழியின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம். ஆமென், ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க. நெடுங்காலமாய் இருதயத்தை இழைக்க பண்ணும், விரும்பினது வரும்போதோ. ஆமென், ஹல்லேலூயா. நெடுங்காலமாய் காத்திருக்குதல். இன்றைக்கி அநேக சமயங்களில் காத்திருக்க வேண்டும் என்று கர்த்தர் பார்க்குறார். சீசர்களுக்கு சொன்னார், நீங்களோ உன்னத்து வரும் பெலனால் தரிப்பிக்கப்படும் வரை எருசலேமிலே காத்திருங்கன்னு சொன்னார். காத்திருக்கிற ஒரு காரியங்கிறது கஷ்டமான ஒரு காரியம். எல்லாம் வேகமாக போகிற உலகத்தில் எல்லாம் வேகமாக நடக்கன்னு நினைப்போம். ஒரு காலத்தில் காலையிலே அரிசி நனைய வச்சு உளுந்த நனைய வச்சு அதை ஆட்டி அடுத்த நாள் நம்ம காலையில் இட்லி சுட்டு அதில் தோசை சுட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நேரம் காத்திருக்க வேண்டியிருக்கு. இப்போல்லாம் அப்படி கிடையாது. ரெடிமேட் மாவு எல்லாம் இன்னும் சொன்னோம்னா ரெடிமேட் தோசை. இப்போ எல்லாமே ரெடிமேடாக எல்லாம் குயிக் வேகமாக போகிற உலகத்தில் எல்லாம் குயிக் ஃபாஸ்ட் ஃபுட். அப்போ நனைய போட வேண்டாம், உளுந்த கழுவ வேண்டாம், அரிசி நனைய வைக்க வேண்டாம். எல்லாம் காலையில் போனால் மாவு ரெடி, தோசை ரெடி, இட்லி ரெடி, எல்லாம் குயிக். இது சரி, தமிழ் சாப்பாடு வேகமாக போகுது. இப்போ அதெல்லாம் தமிழ் சாப்பாடெலாம் வேண்டாம், எனக்கு இங்கிலீஷ் சாப்பாடு வேணும். எல்லாம் என்ன பர்கர் இல்லையா, பர்கர் பீட்சா எல்லாம் வேகமாக போகிற உலகத்தில் நம்ம பிள்ளைகள்லாம் இப்போ பீட்சா அதுக்கு நம்ம விளம்பரம், நம்ம இப்போ சொல்கிறோமோ சொல்லலையோ விளம்பரம் பார்த்து எல்லாம் கையிலையும் இப்போ என்ன இருக்குது, செல்ஃபோன் இருக்குது, வாட்ஸ்அப் இருக்குது, இன்ஸ்டாகிராம் இருக்குது. விளம்பரம் பயங்கரமாக இருக்குது. ஒருத்தனாவது ஹெல்த்தியாக ஆரோக்கியமான சாப்பாடு சொல்லுங்கன்னு சொல்ல மாட்டாங்க. எல்லாம் கலப்படம், கெமிக்கல். இதெல்லாம் வேகமாக போகிற உலகத்தில் வேகமாக சாப்பிட்டுட்டு நாமளும் வேகமாக போயிடும். 13 வயசில் பிள்ளைகள்லாம் பருவத்துக்கு வந்துடுறாங்க. பிறகு சீக்கிரமாக கல்யாணம் வர்றது, சீக்கிரமாக எல்லாம் போயிடுது, எல்லாமே சீக்கிரமாக போயிடுறாங்க. முந்தி ஆரோக்கியமான வாழ்கள்லாம் வாழ்ந்த காலம் போய் இப்போ எல்லாம் குறுகின காலத்தை வாழ்நாள். வேதம் சொல்லுது, யோபு 14:1, சிறிய இடத்தில் பிறந்த மனுஷன் யாரு அப்படின்னா யாரு நாம தான். அதான் மட்டும்தான் சிறியிடத்தில் பிறகலை. அவன் தான் 930 வருஷம் இருந்தான். ஆனால் சிறியிடத்தில் பிறந்த மனுஷன் நம்ம எல்லாரும் எப்படி இருக்குமா, வாழ்நாள் குறுகினவனும் சஞ்சலம் நிறைந்தவனுமா இருக்கிறான். ஆயுசு குறுகிச்சு. நீண்ட நாள் ஒரு காலத்தில் 969 வருஷம் உயிரோடு இருந்த காலம் போய், ஆதாம் 930 வருஷம் இருந்த காலம் போய், இப்போ கடைசியில் மோசே பாடின சங்கீதத்தில் 90ஆம் சங்கீதத்தில் ஒரு மனிதனுடைய ஆயுசு நாட்கள் பலத்தின் மிகுதினால் அது மேன்மையானது. ஸோ நீண்ட காலமாக உயிரோடு இருக்கணும் அப்படின்னு ஆண்டவர் வச்சார். ஆனால் இப்போ குறுகின காலத்தில் வாழக்கூடிய சூழ்நிலையை மனுஷன் உருவாக்கிட்டான். தண்ணீரை போல பாவத்தை குடிக்கிற ஒரு காலத்தில் நாம் இருக்கிறோம். வேதத்தில் யோபு புஸ்தகத்தை மனிதனுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது குறுகின காலம். இந்த குறுகின காலத்தில் நம்ம கவனமாக இருக்க வேண்டிய காலம். ஆகவே நீண்ட காலமாக வாழ வேண்டும் நோக்கத்தோடு, நீண்ட காலமாக நாம் இருக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு கர்த்தர் நம்மை உண்டாக்கியிருக்க, நாமே காலத்துக்கு முன்னால் பிரசங்கில் நீயும் காலத்துக்கு முன்னால் சாகணும். நீண்ட காலமாக நாம் வாழ வேண்டியவங்க. நாம் அதுக்குரிய காரியத்தை செய்யாதனால எல்லாமே குறுகின ஒரு காலத்தில் நம்ம போயிருக்கிட்டு இருக்கோம். ஆனால் இந்த காலத்தில் கர்த்தருக்கு காத்திருக்க மட்டும் அவங்க கர்த்தருக்கு காத்திருக்க என்ன செய்வாங்களாம், புது பலன் அடைந்து கழுகளை போல சட்டை எடுத்து என்ன செய்வாங்க, எழும்புவார். நெடுங்காலமாய் நெடுங்காலமாக வேகமாக போகிற உலகத்தில் இருக்கிறோம். ஆனால் சொல்கிறார் ஆண்டவர், நில்லுப்பா, ஏன் வேகமாக ஓடிட்டுருக்க, கொஞ்சம் நின்று நிதானமாக வாழ்க்கை நடத்துன்னு சொல்கிறார். இந்த
டிராஃபிக்கில் பார்த்தீங்கன்னா ஜங்ஷனில் முந்தைய மாதிரி இல்லை. இப்போ உலகத்தில் நம்ம நாடுகளில் பார்த்தீங்கன்னா, கிராமங்களில் பட்டணங்கள் பார்த்தீங்கன்னா டிராஃபிக் ஜாஸ்தி. சமாதானபுரத்தில் காலையில் 8-9 மணிக்கு வந்தீங்கன்னா டிராஃபிக் ஜாம். திருநெல்வேலி டிராஃபிக் ஜாம், சென்னையில் டிராஃபிக், பெங்களூர், பாம்பே, எல்லா ஊர்கள்லேயும் டிராஃபிக் ஜாம். முந்தி இப்போ வீட்டுக்கு வீடு கார் வந்துட்டு, கார் பார்க் பண்ணதுக்கே இடம் இல்லை. அவ்வளோ சூழ்நிலையில் எல்லா காரும் ரோட்டில் வரும்போது ஒன்றுக்கு ஒன்று முட்டி மோதிட்டு இருக்காமல் இருக்கிறதுக்கு சாலை விதிகளை வச்சுருக்காங்க. சாலை விதி என்ன சொன்னால், கவனமாக போங்க, நீங்கள் பத்திரமா போய் சேர வேண்டியது சரி, வீட்டுக்கு பத்திரமா போகணுங்கிறதுக்காக சில ஒழுங்குமுறைகள், சாலைகள். நம்ம ஆட்கள்லாம் குறுக்கு மறுக்கமாக போய், அதாவது இந்த பக்கம் நீ வரக்கூடாது, இப்போ 4 லைன் போட்டிருக்காங்க, அந்த 4 லைன் போனால் இன்னும் இடது பக்கமாக போடணும்னு நம்ம ஆட்கள் இடது பக்கம் போயிட்டு இருப்போம், ஒருத்தன் அங்கேருந்து எதிர வந்துகிட்டு இருப்பான். வரக்கூடாதுன்னு சொல்லி சட்டம் இருந்தாலும் சாலை விதி இருந்தாலும் எதிர தான் வர்றான், மோதுறான். அதில் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த காரியத்தெல்லாம் கவனமாக இருந்து நீங்கள் சரியான முறையில் நம்ம அந்த வாகனங்களை ஓட்டணும், சாலை விதிகளில் விபத்து வராமல் இருக்குன்னா அவங்க என்ன வச்சுருக்காங்க, சில இடங்களில் சில சைன் போர்டு வச்சுருக்காங்க, சில விதிமுறைகள் வச்சுருக்காங்க, சட்டங்கள். என்னென்னா, அங்கே வேகமாக போயிருக்கிற இடத்துல இந்த பக்கம் வர்றதுக்காரு, இந்த பக்கம் வடக்க தெற்க கிழக்க மேற்கிற போகிற இடத்த ஜங்ஷனில் வச்சுருக்கான்னு கேட்டிங்கன்னா, அங்கே ஒரு போர்டு வச்சுருக்காங்க. அந்த போர்டு நீங்கள் எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரியல, இப்போ இருக்கோ இல்லை, முந்தியெல்லாம் அது இருந்துச்சு. என்ன தெரியுமா, ஸ்டாப். வேகமாக போகிற இடத்துல வேகமாக போயிட்டு இருப்பாங்க, அதை ஒழுங்காக திரும்பி ஒழுங்காக போனால் அதுக்கு என்ன செய்ய போர்டில் ஸ்டாப். சாப்பிட்னா தமிழ் என்னது, நெல். அதை இன்னும் சுத்த சொல்ல நிற்க அப்படிமா, காத்துரு. அந்த லைன் போனோடனே ரெட் லைட் போட்டோன்னே நிப்பாட்டும். நம்ம ஆட்கள் ரெட் லைட் போட்டிருந்தாலும் போயிட்டு இருப்போம். அமெரிக்காவில் ரெட் லைட் போடாட்டலாம், ரெட் லைட் போட்டால் ஆள் இருந்தாலும் ஆளுனாலும் அவன் நின்று தான் போவான். நம்ம ஊரில் ரெட் லைட் போட்டோன்னா அங்கங்கே பார்ப்போம், ஆள் இல்லையா டபக்குன்னு போயிடுவோம், மீதுறது. அதுக்காகத்தான் நெல், ஸ்டாப். அப்புறம் நிற்கணும், காத்திருக்கணும். எதுக்காக காத்திருக்கணும், சிவப்பு விளக்கு அணைஞ்ச உடனே என்ன விளக்கு வரும், பச்சை விளக்கு வரைக்கும் என்ன செய்யணும், அது காத்திருக்க முடியாது. முட்டி மோதி எங்கேயா போகணும், கடைசியில் முட்டி மோதி இந்த மீறி சட்டத்தை மீறினான்னா, சாலை விதியை மீறினா எங்கேயாவது விபத்தில் மாட்டுவான். நெல், ஸ்டாப், நிற்க. அடுத்து இன்னொரு போட்டிருக்கோம், என்ன, நிற்க, நெல், ஸ்டாப். அப்புறம் லீசன், கவனி. ஸ்டாப், நிற்க, நில்லு, நிதானமாக போ, வேகமாக போ. அது போனால் மோதிக்கிட்டு இருப்போம், முட்டி மோதி பல்ல உடச்சி மூக்க உடச்சி கடைசியில் ஐசியில் போய் உட்காந்துட்டு ஆம்புலன்ஸ் 108 அங்கே போகாமல் இருக்கிறதுக்கு ஸ்டாப். அப்புறம் என்ன செய்யணும், லீசன். அப்புறம் என்ன செய்யணும், ப்ரொசீட். ஸ்டாப், நிற்க, நில், கவனி, செல்க. இதுதான் சாலை விதி. காத்திருக்கிறதுக்கு முடியலை. எப்படா இப்போ இந்த ரயில்வே கேட்டில் பார்த்தீங்கன்னா, அவன் ஒரு கேட்டே போட்டிருப்பான், கேட்டை உடச்சி உள்ள போகிறதுக்கு வலிக்கணும் பார்ப்பான். அமெரிக்காலாம் பார்த்தீங்கன்னா கேட்டில் இப்படி தான் வச்சுருப்பான், சும்மா 2 குச்சி மாதிரி தான் வச்சுருப்பான். ஏன்னா அவன் தெரியும் நம்ம ஆளுக்கு முட்டை மாதம் மோத மாட்டான், சட்டம் போட்டால் நிற்பான்னு. இது நமக்கு பெரிய கேட்டை போட்டாலே கேட்டை உடச்சிட்டு போவான் நம்ம ஆளு. அதுக்குள்ளே எங்கேயாவது ஓட்டை இருக்கான்னு பார்ப்பான், அதில் நுழைஞ்சு போய் கடைசி ரயிலில் அடிபட்டு இடப்பான். நம்ம ஆட்கள் பாருங்கள், காத்திருக்கிறதுக்கு அவனுக்கு மனசு இல்லை. ஆனால் வேதம் சொல்லுது, நெடுநாள் எல்லாம் சொல்லுங்க, நெடுநாளாய் காத்திருக்கிறது என்று. உண்மையிலே அந்த கொஞ்ச நேரம் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் காத்திருக்கிறதுக்கே கஷ்டமாக இருக்கும். நான் பைபிள் சொல்லுது, நெடுநாளாக காத்திருந்தவங்க. அப்புறம் 25 வருஷம் காத்திருந்தார். ஆமென். மோசே 80 வருஷம் காத்திருந்தார். இயேசுநாதர் 30 வருஷம் காத்திருந்தார். காத்திருக்குதல் இருதயத்தை இழைக்கப்படும். அந்த காத்திருக்கிற சமயம் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, நம்ம உருவாக்குற சமயம். ஆமென். யோசேப்புக்கு மேலே அந்த 17 வயசில் தரிசனம் இருந்துச்சு. அந்த 17 வயசில் சொப்பனம் இருந்தது. அந்த சொப்பனம் நிறைவேறதுக்கு 30 வயசு ஆச்சு. 30 வயசு வரைக்கும். அதுக்கு இடையில் அவர் எங்கெங்கெல்லாம் போராட ப்ராசஸிங், அந்த ஆயத்த வேலை ஆண்டவர் உருவாக்குறாரு. அந்த உருவாக்குற காலம், ஒரு குழந்தை தாயினுடைய கருவில் அது 9 மாதம் 10 மாத காலம் அது உருவாகிறது. அதுக்கு காத்திருக்க வேண்டியிருக்குது. அதுக்கப்புறம் தான் பூரண வளர்ச்சி பெற்று ஒரு மனிதனாக, ஒரு மனுஷியாக உருவாகிறதுக்கு காத்திருக்க வேண்டியிருக்கு. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் காத்திருக்குதல். ஆகவே அந்த காத்திருக்கிற சமயம் அது ஒரு கடினமான சமயம்தான். பொறுமை, நிதானம் அது நமக்கு ரொம்ப தேவை. ஒரு தேவன் சொல்றாரு,
கர்த்தருடைய கல்லூரியில், யாருடைய கல்லூரியிலையா? கர்த்தருடைய கல்லூரியில் கற்றுக்கொள்ளும் கடினமான பாடம் காத்திருக்குதல். இயேசுநாதர் பயன்படுறதுக்கும் 30 வருஷம் யோசேப்பு மரியா இடத்துல அவர் தான் வானாதி வானங்களை உண்டு பண்ண ஆண்டவர். நான் அவரே செல்ல பிள்ளையா இருந்தேன்னு இருக்கிறார் 8ஆம் அதிகாரத்தில் நீதிமொழிகளில். ஆனால் அவ்வளவு தூரத்துக்கு எல்லாவற்றையும் உண்டு பண்ண ஆண்டவர் யோசேப்பு மரியாள் கையில் 30 வருஷம் பொறுமையோடு இருந்தார், காத்திருந்தார். 3.5 வருஷம் ஊழியத்துக்கு 30 வருஷம் காத்திருந்தார். ஒரு மோசே கர்த்தரால் பயன்படுத்தி 80 வருஷம், 40 வருஷம் பயன்படுறதுக்கு 80 வருஷம். ஒரு யோசேப்பு 17 வயசுல தரிசனம் பெற்றார, 30 வயசுல அந்த பார்வோனுக்கு முன்னாளிக்கிறதுக்கு அந்த 13 வருஷம் குழியின் அனுபவம், சிறையின் அனுபவம், சோதனை அனுபவம். வேதம் சொல்லுது, சங்கீதக்காரன் சொல்றாரு, அவருடைய கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள். அவருடைய பிராணன் எப்படி அடையுதுன்னா, அவருடைய பிராணன் அடைபட்டு கிடந்தது அப்படின்னு வாசித்து பார்க்குறோம். அந்த ப்ராசஸிங் பீரியட் ஒரு கடினமான காலமாக தான் இருக்கும். காத்திருக்குதல் இருதயத்தை இழைக்க பண்ணும். ஆனால் என்ன செய்யுமா? விரும்பினது வரும். ஆபிரகாம் சொன்னார், எப்பா நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ, உன் ஜனத்தை விட்டுட்டு வா, உன்னை பெரிய ஜாதியாக்கும். 25 வருஷம் காத்திருக்க வேண்டியது. சில சமயங்களில் ஆண்டவர் சொல்கிற காலம் குறித்த காலம். குறித்த காலத்துக்கு தரிசனம் எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. ஆபோக்கு தீர்க்கதரிசன புத்தகத்தை வாசித்து பார்க்கும்போது, ஆபோக்கு 2ஆம் அதிகாரத்தில் 1, 2, 3 வசனம் வாசித்து பார்க்கும் பொழுது, என் காவலிலே தரித்து அரண்மனையிலே நிலை கொண்டிருந்து அவர் எனக்கு என்ன சொல்வார் என்று அவரை கண்டிக்கும் போது நான் என்ன உத்தரவு சொல்வேன் என்று கவனித்து பார்ப்பேன் என்றேன். அப்பொழுது கர்த்தர் சொல்றாரு, நீ நான் உனக்கு தரக்கூடிய தரிசனத்தை எழுதி வை, அதை கடந்து போகிற வாசிக்கும்படி தீர்க்கமாக எழுதி வை. தரிசனம் குறித்த காலத்துக்கு என்ன செய்யப்பட்டிருக்கிறது? முடிவிலே அது விளங்கும். அது பொய் சொல்லாது. அது தாமதித்தாலும் அதுக்கு என்ன செய்? அது நிச்சயமாய் வரும். அது தாமதம். ஆமென் சொல்லும். அல்லேலூயா. நெடுங்காலமாய் காத்திருக்குது. சில சமயங்களில் 1 வருஷம் காத்திருக்கணும், சில சமயம் 2 வருஷம், 3 வருஷம், 5 வருஷம், 10 வருஷம், 25 வருஷம், 40 வருஷம், 30 வருஷம் இயேசு கிறிஸ்து காத்திருந்தார். சில சமயங்களில் அந்த காலக்கெடு நமக்கு தெரியாது. ஆனால் எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் உண்டு. எல்லாவற்றையும் அதன் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிறார். ஆமென். கரங்களை தட்டி கத்துறேன். ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் God has a due time. ஒரு குழந்தை பிறகு டி டைம் எப்போன்னு கேட்பாங்க, பிரசவமாகிறதுக்கு எப்போன்னு கேட்பாங்க. குறித்த காலத்துக்கு முன்னால் பிறந்தாலும் ஆபத்து, ப்ரீமேச்சூர் பேபி. அந்த குறித்த காலத்துக்கு பின்னால் பிறந்தாலும் பிரச்சனை. அது சரியான சமயத்தில் பிறந்தா தான் தாய்க்கும் பிள்ளைக்கும் ஆரோக்கியம். இல்லைனா தாய்க்கு பிரச்சனை, இல்லை பிள்ளைக்கு பிரச்சனை. ப்ரீமேச்சூர் பேபின்னா அந்த பேபி அண்டர் வெயிட்டில் இருக்கும். அது மூளை வளர்ச்சி, அது சரீர வளர்ச்சி குண்டுனா இருக்கும். ஆயுசு காலமெல்லாம் அது நார்மலாக இருக்காது. அதுக்கு முந்தினாலும் பிரச்சனை, பிந்தினாலும் பிரச்சனை. டி டைம். நம்ம ஆண்டவர் எல்லாவற்றையும் அதன் காலத்தில் நேர்த்தியாக செய்கிறார். அவர் ஒரு நாளும் சில சமயங்களில் ஆண்டவர் தாமதித்தது போல தோன்றலாம். ஒரு நாள் நம்ம லாசரு குடும்பத்தில் லாசர் மரித்து போனான், லாசர் வியாதிப்பட்டான்ங்கிற செய்தி இயேசுவுக்கு போன போது அவர் தாமதம், அவர் வர்றதுக்கு கொஞ்சம் டிலே ஆச்சு. காத்திருக்க வேண்டிய சூழ்நிலை தான். ஆனால் அந்த பீரியட் அவங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சு. நான் வருவேன்னு சொன்னார். ஆனால் அதுக்குள்ளே அவன் மரித்து போனான். அவனை அடக்கம் பண்ணாங்க. ஒரு வேளை அவர் வியாதியில் சுகமாக்கி அவங்க நல்லா இருக்கிறத விட அவர் தாமதமாக செத்து 4 நாள் ஆகி நாரி போன சமயத்தில் அதுக்கப்புறம் அவர் லாசு உயிரோடு எழுப்பினாருங்கிற அந்த உயிர் தெழுந்த வல்லமை, அது முதல்ல ஒருவேளை அவன் சுகவீனமாக இருந்து அவனுக்கு கொடுத்த ஒரு அற்புத சுகத்தை விட பிந்தி கொடுத்த சுகம், உயிர்மீழ்ச்சி, எழுப்புதல் அல்லது அவனுக்கு உயிர் கொடுத்தது அதை விட வலிமை பொருந்தியதாக இருந்தது, அதை விட மேன்மை பொருந்தியதாக இருக்கிறது. ஆகவே முந்தி செய்வதை பார்க்க எப்படி முந்தின ரசத்தை பார்க்கலும் பிந்தின ரசம் ருசி உள்ளதாக இருந்தது. முந்தின குணத்தை பார்க்கலும் பிந்தின குணம்
அது மிகவும் நல்ல ஆரோக்கியமாக இருந்தது மாதிரி காலதாமதம் மனித வாழ்க்கையில் அது மன வேதனையும், அது கஷ்டத்தையும், அது கண்ணீரையும், அது என்ன சொல்கிறது, ஒரு டெம்ப்டேஷன் பீரியட்னு கூட சொல்லலாம். யோபுடைய வாழ்க்கையில் அந்த குறித்த காலம் வரைக்கும் பொறுமையோடு கூட அவர் இருந்தார். அவர் பாடுகளுக்கு ஊடாக செல்ல வேண்டிய ஒரு காலம் வந்தது. அந்த வேதனையான சமயத்தில், அந்த கண்ணீரின் சமயத்தில், அவர் ஏற்பட்ட சோதனையின் சமயத்தில், முதலாவது ஆஸ்தி ஐஸ்வர்யம் எல்லாம் போன போது, பிள்ளைகள்லாம் போகும்போது சொல்கிறார், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். கர்த்தருக்கு அந்த பீரியட், ப்ரிப்பரேஷன் பீரியட், உத்தமனுக்கு, சன்மார்க்கனுக்கு, தேவனுக்கு பயந்த பொல்லாப்புல மனுஷனுக்கு அதை சகிக்கக்கூடியதான காலம், அதெல்லாம் பொறுமையோடு சகிச்சார். ஆண்டவர் சொல்கிறாரு, என் தாசனாகிய யோபு பேசின மாதிரி சோதனை வந்தப்போ, ஆஸ்தி போன சமயத்தில், அப்படி ஐஸ்வர்யம் போன சமயத்தில், பிள்ளைகள் போன சமயத்தில் எல்லாம் கர்த்தர் கொடுத்தார். கர்த்தரை ஸ்தோத்திரம். நான் நிர்வாணியாய் வந்தேன், நான் நிர்வாணியாய் போனேன். இதெல்லாம் அந்த அம்மா பார்க்குறாங்க, என்னை எப்போ பார்த்தாலும் ஸ்தோத்திரம் பண்ணிகிட்டே இருக்கிறேன். அந்த அம்மா பார்த்தாங்க, அந்த அம்மாவுக்கு பிடிக்கல. என்ன சொன்னாங்க, இன்னுமா உத்தமத்தில் இருக்கிறீங்க, என்ன செய்யுங்க, தேவனை நாம் பொறுமையோடு காத்திருக்கும் போது இந்த மாதிரிலாம் வார்த்தை வரும். நம்ம அன்புக்குரியவர்கள், நம்ம நேசிக்கிறவர்கள் கூட அவங்க நம்ம பயக்கக்கூடிய சூழ்நிலை வரும். ஆனால் அந்த அம்மா அப்படி பேசிட்டாங்கன்னு சொல்லிட்டு யோபு ஒரு நாள் அந்த அம்மாவுக்கு விரோதமாக பேசலை. அல்லேலூயா சொன்னம்மா, அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அதுலேயும் பொறுமையாக காத்திருக்கிறாரு. ஒரு குறித்த காலம் வரும், கர்த்தர் எனக்கு பதில் செய்வார். ஒரு டீ டைம், நெடுங்காலமாய் காத்து இதயத்தை இழைக்க பண்ணும். ஆனால் விரும்பினது வரும்போது அது ஜீவ விருட்சம் போல இருக்கும். அந்த இந்த சூழ்நிலையில் பார்க்கும்போது, இந்த 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது, அப்புறம் இன்னொன்று சொன்னார், நான் நிர்வாணியாக வந்தேன், உலகத்தை வரும்போது ஒன்றும் கொண்டு வந்தில்ல, உலகத்தை விட்டு ஒன்றும் என்ன செய்யல. இந்த யோபின் புஸ்தகம் வாசித்து பாருங்கள். உண்மையிலே அவருடைய அனுபவங்கள்லாம் ஒரு மனிதனை உடம்பிடும். ஆமேன்னு சொல்லலாமா? யோபின் புஸ்தகத்தில் ஒரு நல்ல அருமையான ஒரு வசனம் 15ஆம் அதிகாரத்தில் வாசித்து பார்க்குறோம். 15-14 வாசிங்க. மனுஷனானவன் பரிசுத்தமாக இருக்கிறதற்கும், ஸ்திரீயிடத்தில் பிறந்தவன் நீதிமானாக இருக்கிறதற்கும், இதோ தம்முடைய பரிசுத்தவான்களை அவன் நம்புகிறதில்லை, வானங்களும் ஒரு பார்வைக்கு சுத்தமானவில்லை. 16ஆம் வசனம் பாருங்கள். அநியாயத்தை தண்ணீரை போல குடிக்கிற மனுஷன் எத்தனை அதிகமாய் அருவருப்பும் அசுத்தமாக இருக்கிறான். மனுஷன் யாரா? 15:6 எப்படி சொல்கிறார்? மனுஷன் யாரா? 15-16 சொல்லுங்களேன். பாவத்தை எப்படி குடிக்கான் மனுஷன்? பாவத்தை தண்ணீரை போல குடிக்கான். நான் நேற்று காலைல முந்தின நாள் வியாழக்கிழமை காலை ஒரு அடக்க ஆராதனை சாம்போட சுரண்ட பக்கம் அங்கே முடிச்சுட்டு அங்கே அடக்கம் பண்ணிவிட்டு, அடுத்து ஒரு மெமோரியல் மீட்டிங் சேலத்தில் 3:30 மணிக்கு தான் வந்தேன். 2 மணிக்கு முடித்து 3:30க்கு இங்கே வந்துட்டு கிளம்புனேன். அங்கே 8 மணிக்கு அந்த ஃபினரல் அங்கே போய் மெமோரியல் மீட்டிங் முடிச்சுட்டு, நேற்று காலையில் அவங்க வீட்டில் ஒரு பெரிய மீட்டிங், மதியானம் 1 மணிக்கு புறப்பட்டு இங்கே 5:30க்கு வந்து, என் வண்டி எவ்வளோ வேகமாக வந்துடும் பாருங்கள். 5:30க்கு வந்து 6 மணிக்கு நம்ம சர்ச்சில் ஒரு ஃபேமிலி என்கேஜ்மெண்ட், 6 மணிக்கு முடிச்சுட்டு 8:30க்கு இன்னொரு ரிசப்ஷன் சேர்மாதேவி, அங்கேயும் பிடிச்சிட்டு ராத்திரி 9, 11 மணி 10 மணி ஆச்சு. வேகமாக போயிட்டுருக்கிறேன். அப்படி வேகமாக பார்க்கும்போது தேசத்தில் எப்படி அநியாயம் பறக்கும். ஒரு காலத்தில் மறைவாக செய்த பாவங்கள்லாம் இப்போ ரோட்டில் செய்கிறாங்க. அதை பார்க்கும்போதே அருவருப்பு. ஆண்டவரே, எங்கள் தேசம் எவ்வளோ தீட்டுப்பட்டு கிடக்குது. அப்போ தான் இந்த வசனம் மனசில் வரும்போது, மனுஷன் இப்போ என்ன செய்கிறானா? அநியாயத்தை, பாவம் பெருகி இருக்குது. தண்ணீரை போல குடிக்கிற இந்த காலத்தில் மனுஷன் எத்தனை அதிகமாக எப்படி இருக்கானா? அருவருப்பான காரியங்களை செய்ய துணிஞ்சு செய்கிறான். பரிதாப நிலையில் இருக்கும். ஆகவே இப்படிப்பட்ட காலத்தில் நம்ம கர்த்தருடைய கரத்தில் காத்திருந்து தேவனுடைய உயிர்மீட்சிக்காக, தேவனுடைய பரிசுத்தமாதலுக்காக எங்கள் தேசம் தீட்டுப்பட்டுக்கிற ஆண்டவரே ஒரு மாற்றத்தை தாங்க. யோபு இதெல்லாம் சொல்லிட்டு அவன் எதுக்காக காத்திருக்கான்? தேவனுடைய தீர்ப்புக்காக காத்திருக்கான்.
அருவருப்பு தண்ணீரை போல பாவத்தை குடிக்கிற ஒரு காலத்தில் நாங்கள் இருக்கிறோம். மனுஷன் உலகத்தை பார்க்குறான், ஆனால் அதே வேளையில் வாழ்க்கை சம்பவத்தெல்லாம் பார்க்கும்போது என் பிள்ளை போச்சு, என் ஆஸ்தி போச்சு, ஐஸ்வர்யம் போச்சு, ஆனால் நீங்கள் மட்டும் உண்மையுள்ள தெய்வம் அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தருக்காக பொறுமையோடு காத்திருக்கிறான். நெடுங்காலமாய் காத்திருக்குதல் இருதயத்தை இழைக்க பண்ணும். பெருமெனு வரும்போதும் அந்த காத்திருக்கிற சமயத்தில் ஏற்பட்ட கஷ்டம், இட் வாஸ் பெயின்ஃபுல். வேதனை, பறிகொடுத்த வேதனை, சரீரத்தில் பாதிக்கப்பட்ட வேதனை. அந்த சூழ்நிலை மத்தியும் கூட அவன் காத்திருக்கும் போது என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா, அந்த 19ஆம் அதிகாரத்தை வரும்போது என்ன சொன்னா, இந்த தோல் முதலான எல்லாம் அழிய போனாலும் அந்நிய கண்கள் அல்ல, என் சொந்த கண்ணாலே என் ஆண்டவர் என்ன செய்வேன் பார்ப்பேன்னு சொல்லிட்டு இப்பொழுது சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, அது சாதாரண எழுத்துக்களால் அல்ல, அது பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட்ட நிலமாயிருக்கும் அப்படின்னு சொல்லி என்ன சொல்ல வந்தார்? என் மீட்பர் என்ன செய்றாரு? இன்னும் உயிரோடு. ஆமேன்னு சொல்லும். ஹல்லேலூயா. என் தேசம் அருவருப்பாக இருக்குது, நானும் பாதிக்கப்பட்டு அருவருப்பான 4 பேருக்கு மத்தியில் ஒரு அருவருப்பான நிலை இருந்தாலும் உமக்காக காத்திருக்க ஆண்டவரே, நீ என் மீட்பர், நீ எனக்கு ஒரு தீர்ப்பு கொடுப்பீர், என் மீட்பர் என் ஜெபத்தை கேட்டு பதில் கொடுப்பீர். இப்போ நான் பொறுமையோடு காத்திருக்கிறேன். சங்கீதக்காரன் சொல், நான் கர்த்தருக்காக பொறுமையோடு காத்திருக்கிற மாதிரி இந்த வேதனையின் துக்கத்திலையும் கண்ணீர்லையும் என் ஆண்டோடைய தீர்ப்புக்காக காத்திருக்கிறேன். ஒன்று மட்டும் உண்மை, என் மீட்பர் இன்னும் உயிரோடு இருக்கிறார். என் மீட்பை உயிரோடு கொடுக்கிறார். அவர் என்ன செய்வார்? கடைசி நாளில் பூமியில் வந்து நிற்பார். நான் அதை அறிந்திருக்கிறேன். இந்த தோல் முதலான எல்லாம் அழிந்து போனாலும் அந்நிய கண்கள் அல்ல, என் சொந்த கண்ணாலே நான் ஆண்டவரை பார்ப்பேன். ஆமென், ஆமென். இந்த தோலே போட்டுமே, என் சரீரமே போட்டுமே, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஒன்று மட்டும் உண்மை, என் ஆசி அல்லது என்னுடைய ஆரோக்கியம் என்னுடையதான எல்லாம் என்னை விட்டு போனாலும் பரவாயில்ல, நான் கடைசி மூச்சு வரைக்கும் அவர் சொன்ன ஒரு வார்த்தை என்னவென்றால், நெடுங்காலமாய் காத்திருக்கிறது இருதயத்தை இழைக்க பண்ணும், ஆனால் விரும்பினது வருமோ ஜீவ விருட்சமாக இருக்கும். என் ஆவி பிரிய மட்டும். ஆமென். என் ஆவி பிரிய மட்டும் நான் கர்த்தருக்காக காத்திருப்பேன். இப்படி அவர் சொன்னப்போ கர்த்தர் பார்த்து சொல்றாரு, என் தாசனாகிய யோபு பேசின மாதிரி ஒருத்தன் பேசின. ஆகவே அப்போ யோபு சொல்றார் 42ஆம் அதிகாரத்தில் சொல்றாரு, என் காதினால உம்மை குறித்து கேள்விப்பட்டேன், இப்போ என் கண் உம்மை பார்க்குது. கர்த்தருக்கு காத்திருக்கும் போது கடினமான ஒரு சூழ்நிலை தான். அந்த கடினமான சூழ்நிலையும் இழப்பின் மத்தியிலையும் கூட நான் கர்த்தருக்காக பொறுமையோடு நம்ம காத்திருக்கும் போது அந்த யோபு சொன்ன வார்த்தை, என் காதினால் உம்மை குறித்து கேள்விப்பட்டேன், now I am seeing you face to face. நல்ல கரங்கள் தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம். ஆண்டவரே, சோதனைக்கு முன்னால நான் காத்திருக்க முன்னால இயேசு நல்லவன்னு கேள்விப்பட்டேன். ஆனால் காத்திருக்கும் போது நீங்கள் எனக்கு ஆண்டவரே, நான் நினைச்சது, நான் விரும்பினது, எதிர்பார்த்த வரும்போது ஜீவ விருட்சம் போல இருக்கும். நான் இழந்து போன எல்லாவற்றையும் திரும்ப கண்டு. ஆமென். இழந்து போன பிள்ளைகளை கொடுத்தாரு, இழந்து போன ஆஸ்தியை கொடுத்தாரு, இழந்து போன ஐஸ்வர்யத்தை கொடுத்தாரு. அதை விட சூப்பரா யோபு நெடுநாள் உயிரோடு இருந்து பிள்ளைகளையும் காணும்படி கர்த்தர் கிருபை செய்தார். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், வருவார். கொஞ்ச காலம் தாமதம் இருந்தது, அந்த டீ டைம் இருந்துச்சு. நெடுங்காலமாய் காத்துக்கிறதை இழைக்க பண்ணும். ஆனால் விரும்பினது வரும்போதோ அது ஆண்டவர் வருத அவன் மனசில் தரிசனமா ஆபு சொன்ன மாதிரி உன் தரிசனத்தை நீ எழுதி வை. அது இருதயத்தில் எழுதி வச்சார் யோபு. அது 4 பேர் பார்க்கக்கூடிய அளவுக்கு பிரகடனம் பண்ணாரு, அறிக்கை செஞ்சாரு. என் ஆண்டவர் வருவார், நிச்சயமாக நான் இழந்தவன் திரும்ப பெறுவேன்னு சொல்லி அந்த தூர தரிசனமாக பார்த்தார். அவர் பார்வை, அவர் தரிசனம், அவருடைய விசுவாசம். ஒருவேளை அவருடைய சரீரத்தில் பாதிக்கப்பட்டாலும் பலவீனமா இருந்தாலும் அவர் சொல்றாரு, என் தரிசனம், தேவன் தந்த தரிசனம் பாதிக்கப்படாது. தரிசனம் தந்தவர் தரிசனத்தை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். ஆமென் சொல்லுமா. நாம் தரிசித்தல்ல, விசுவாசித்து நடக்கிறோம். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஆமென். அல்லேலூயா. குறித்த காலத்துக்கு தரிசனம் வைக்கப்படுகிறது. அது நிச்சயமாகவே பொய் சொல்லாது. அது தாமதித்தாலும், அது யோபுடைய வாழ்க்கையில் தாமதித்தாலும் அது வந்தது. அது ஜீவ விருட்சம் வருது. ஆபிரகாம் வாழ்க்கையில் தாமதமான வேண்டியது காலம் இருந்தது. அது ஜீவ விருட்சம் போல 25 வருஷத்துக்கு அப்புறம் நடந்தது. மோசே வாழ்க்கையில் 80 வருஷம் காத்திருக்க வேண்டியது, பின்பு 40 வருஷம் அது ஜீவ விருட்சத்தை போல அது வந்து மாறியது.
ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவுடைய வாழ்க்கையிலேயே 30 வருஷம் அதை காத்திருக்கிற அனுபவம், அது பொறுமையோடு கற்றுக்கொள்ள வேண்டியது, அப்பாவுடைய கையில் அம்மாவுடைய கையில் கற்றுக்கொள்ள வேண்டியது. அதுக்கப்புறம் அவர் ஜீவ விருட்சத்தை போல அவரை கர்த்தர் தேவன் பயன்படுத்தினார். இந்த நாட்களையும் பொறுமையோடு காத்திருக்க கர்த்தர் கிருபை செய்வார். ஆமென். எல்லாம் உடனே நடக்குன்னு நினைக்காதீங்க. லிசன், ஸ்டாப், லிசன், ப்ரோசீட். கர்த்தருக்காக பொறுமையோடு காத்திருப்போம். ஆமென் சொல்லுமா. நான் கர்த்தருக்காக பொறுமையோடு நான் காத்திருந்தேன். கர்த்தர் என் ஜெபத்தை கர்த்தர் கேட்டார். 40 நாள் ஜெபன்றீங்க, 50 நாள் ஜெபன்றீங்க, 100 நாள் ஜெபன்றீங்க, இது இன்னும் பதில் கிடைக்கலையே நீங்கள் நினைக்கலாம். இல்லை, பொய் சொல்ல, மனமாற சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ. யோபு சொன்னபோது சொன்னார், என் ஆவி பிரிய மட்டும் என் உத்தமத்தை நான் காத்துக்கொள்வேன், என் மீட்பர். நல்லா சொல்லுங்க, என் மீட்பர். ஆமென், என் மீட்பர். ஆமென், ஹல்லேலூயா. நான் ஆண்டவருக்கு எனக்கு தந்த தரிசனம் நிச்சயமாய் நிறைவேறும். பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனமாற ஒரு மனுத்தனும் அல்ல. சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, வசனத்தை நிறைவேற்றாதிருப்பாரோ. தண்ணீரை போல பாவத்தை குடிக்கிற ஒரு காலத்தில் மனிதன் உலகம் இன்றைக்கு தீட்டுப்பட்டு கிடக்கிறது. தீட்டுப்பட்ட உலகத்திற்காக நாம் காத்திரும் ஜெபிப்போம், நமக்காக காத்திரும் ஜெபிப்போம், எழுப்புதலுக்காக காத்திரும் ஜெபிப்போம். ஒரு அந்நாள் கண்ணீரோடு கூட காத்திரும் ஜெபித்த போது ஒரு சாமுவேலை தந்து ஒரு பெரிய எழுப்புதலுக்கு அந்த தேவ மனிதனை பயன்படுத்தின போல, தாய்மார்களே, தகப்பன்மார்களே, ஆண்டவரே ரிவைவ் லார்ட். என்னுடைய ஆசை விருப்பம் எப்படின்னா, எங்கள் வாழ்க்கையில் ஒரு எழுப்புதலை பார்க்கணும், ஒரு உரிமையை பார்க்கணும், ஒரு உணர்வை பார்க்கணும், ஒரு அற்புதத்தை பார்க்கணும், ஒரு அதிசயத்தை பார்க்கணும். எங்கள் பிதாக்கள் காலத்தை அதை கேட்டாங்க. ஆண்டவரே, முதல் நூற்றாண்டு உங்கள் வல்லமை குறித்து கேள்விப்பட்டாங்க. பேதுரு பிரசங்கம் பண்ண போது அங்கே 3000 பேர் சந்திக்கப்பட்டாங்க. பேதுரு நிழல்பட்ட போது ஒரு அற்புதம் நடந்துச்சு. ஆண்டவரே, பேதுரு சபையில் பிரசங்கம் பண்ணுவது பாவம் வெளியே கொண்டு வரப்பட்டதை, சபைக்குள்ள பரிசுத்தம் வந்ததை, பாவம் கண்டிக்கப்பட்டது. அந்த விதமான ஒரு எழுப்புதலை நாங்கள் பார்க்க விரும்புகிறோம். அதற்காக காத்திருக்கிறோம். அப்புறம்ல காத்திருந்தாங்க, 10 நாள் காத்திருந்தாங்க. சடிதில் ஆவியானவர் இறங்கினாரு. ஆவியானவருடைய அசைவை பார்த்தாங்க. காத்திருந்தவங்க வல்லமையாக நிரப்பப்பட்டாங்க. அக்னியின் வல்லமையை பெற்றாங்க, அபிஷேகத்தை பெற்றாங்க. நாட்களையும் கூட அன்றைக்கு அந்த மேல் மாடியில் வந்து இறங்கின அந்த அபிஷேக வல்லமை எங்களுக்குள்ளே வந்து இறங்கும்படி நாங்கள் ஜெபிக்கணும். ஆண்டவரே, நாங்கள் வந்து பெருமையோடு போகாதபடி கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு புது பலன் அடைந்தது போல நாட்களில் புதிய திசை பெண்டிகாஸ்டல். ஆகவே நாம் காத்திருக்கும் போது கர்த்தருக்கு பொறுமையோடு காத்திருந்த மாதிரி 10 நாள் காத்திருந்த பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல அவன் கூடி இந்த இடத்தை நிரப்பிற்று. ஆமென் சொல்லுமா. அக்கினிமயமான நாவுகள் வந்து இறங்கியது. இந்த நாவை தொடுங்க. ஒரு ஏசாயா நாவை தொட்டது மாதிரி எங்கள் நாவை தொடுங்க ஆண்டவரே. எங்களை அபிஷேகத்தில் நிரப்புங்க ஆண்டவரே. நல்ல தரிசனங்களை தாங்க. உங்களை பார்க்குற அந்த தரிசனம், உங்கள் வல்லமையை பார்க்குற தரிசனம் எங்களை பயன்படுத்துங்க. தேவன் பயன்படுத்தும் பாத்திரங்களாக மாற்றுங்க. உலகத்தை கலக்கிறவர்களாக மாற்றினாங்களே, எங்களுக்குள்ள அந்த அனுபவத்தை தாங்கன்னு சொல்லி தேவ சமுதிரத்தில் காத்திருப்போம், ஜெபிப்போம். கர்த்தருக்கு காத்திருக்க என்ன செய்வார்கள்? புது பலன். எல்லாம் சொல்லுங்க, புது பலன். ஆண்டவரே, என் பலவீனம் மாறட்டும். என்னை பலப்படுத்துகிற இயேசு கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அது பலத்தினாலும் அல்ல, அது பராக்கிரமத்தினாலும் அல்ல, அது எல்லாம் உம்முடைய ஆவியினால் ஆகும். 40:31 சொல்லுது. எல்லாம் சொல்லுங்க, ஏசாயா 40:31. கர்த்தருக்கு காத்திருக்க. எல்லாம் சொல்லுங்க, கர்த்தருக்கு. யாருக்கு காத்திருக்கிறது? நமக்கு காத்திருக்கிறது இல்லை, பரீட்சைக்கு காத்திருக்கிறது இல்லை, கல்யாணத்துக்கு காத்திருக்கிறது இல்லை, குழந்தைக்கு காத்திருக்கிறது இல்லை, பதவி உயர்வுக்கு காத்திருக்கிறது இல்லை, வேலைக்கு காத்திருக்கிறது இல்லை, கர்த்தருக்கு காத்து. ஆமென் சொல்லுவோமா. நல்ல கரங்கள் தட்டி கர்த்தருக்கு, 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 கர்த்தருக்கு நெடுங்காலமாய் காத்திருத்தல் இதயத்தை இழைக்க பண்ணும். வெறுமனது வரும்போது ஜீவ விருட்சம் போல இருக்கும். உமக்கு காத்திருக்க, உங்களுடைய வார்த்தைக்கு காத்திருக்க, உம்முடைய வல்லமைக்கு காத்திருக்க, கர்த்தருக்கு காத்திருக்கிறவளோ என்ன செய்வாங்களாம்? புதுசா நல்லா சொல்லுங்களேன், நல்ல பலத்தோடு சொல்லுங்களேன். புது பலன். ஆமென் சொல்லுமா. ஹல்லேலூயா. புது பலன் வந்து இறங்கும் போது என்ன செய்வோமா? கழுகளை போல சட்டைகளை செய்வோம், நாங்க பறந்து போவோம். ஹல்லேலூயா. இப்ப கீழ் நோக்கி பார்க்கிற பார்வை மேல் நோக்கி பார்க்கிற பார்வையா இருக்கும். கீழே நடந்தவர்கள் மேலே நடக்கக்கூடிய பாக்கியத்தை ஆண்டவர்கள் ஸ்தோத்திரம். ஆகவே சட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவங்க ஓடினாலும் செய்யாங்க, நடந்தாலும் சொல்ல. ஆமென்.
எல்லாம் இருந்திருக்கலாமா? ஹல்லேலூயா. அப்பா, உங்க அபிஷேக தைலம் வந்து இறங்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். பரத்திலிருந்து ஒரு வல்லமை ஆண்டவரே காத்திருக்கிறத, நெடுநாளாய் காத்திருத்த ஆண்டவரே, நெடுநாளாக நாங்கள் ஜெபம் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு 50 நாள் 100 நாள் ஜெபம் பண்ணிட்டு இருக்கோம். இது போதாது ஆண்டவரே, நீங்க தான் எங்களை சந்திக்கணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. கணுக்கால் அளவு போதாதையா, முழங்கால் அளவு போதாதையா, கணுக்கால் அளவு போதாதையா, முழங்கால் அளவு போதாதையா, நீந்தி 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 மூழ்கணுமே, மிதந்து மிதந்து மகிழணுமே, மிதந்து மிதந்து மகிழணுமே. வாருமையா மையா போதகரே, வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக, ஜீவ தண்ணீரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே, ஜீவ நதி ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே. போகும் இடமெல்லாம் ஆரோக்கியமே, பாயும் இடமெல்லாம் பரிசுத்தமே, போகும் இடமெல்லாம் ஆரோக்கியமே, பாயும் இடமெல்லாம் சுத்தமே, சேரும் இடமெல்லாம் ஆறுதலே, சேரும் இடமெல்லாம் ஆறுதலே, இடமெல்லாம் செழிப்புதானே, செல்லும் இடமெல்லாம் செழிப்புதானே. போதகரே வாருமையா, வற்றாத ஜீவன், வற்றாத ஜீவ நதியாக, ஜீவ தண்ணீரே, ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே, ஜீவ தண்ணீரே, ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே. கோடி கோடி மீனவர் கூட்டம் பாடி ஓடி வலவீசனோ, கோடி கோடி மீனவர் கூட்டம் ஓடி ஓடி வலவீசனோ, பாடி பாடி மீன் பிடிக்கணும், பாடி பாடி மீன் பிடிக்கணும், பரலோக தேவனுக்கு ஆள் சேர்க்கணும், பரலோக தேவனுக்கு ஆள் சேர்க்கணும். வறுமையா போதகரே, வறுமையா போதகரே, வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக, நீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே, ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு காத்துக்கிறவளோ புது பலன். எல்லாம் சொல்லுங்களேன், புது பலன். நெடுநாட்களாய் காத்துக்கதை இருதயத்தை இழைக்க பண்ணும். உங்களுடைய விருப்பம் என்ன? ஆசை என்ன? ஒரு சாலமோனுக்கு ஒரு விருப்பம் இருந்துச்சு, எனக்கு கொடுத்த வேலையை செய்யறதுக்கு ஒரு விசேஷ அபிஷேகத்தை தான், ஒரு ஞானத்தை தான், ஞானமாக இயேசு எங்களுக்கு தாங்க. அவருக்குள் ஞானம் அறிவாகிய பொக்கிஷம் என் வாழ்க்கையில், என் குடும்பத்தில், என் ஊழியத்தில், என் விசுவாச வாழ்க்கையில் எனக்கு பலன் போதாது. நான் உங்களுக்கு காத்திருக்க பலன் தான். நீங்களோ உன்னதத்தை வரும் பலனாத்த, உன்னதத்தை வரும் பலனை தரிப்பிக்கப்படுவரை காத்திருங்க, காத்திருங்க. நெடுநாட்களாய் காத்திருக்கிற இருதயத்தை இழைக்க பண்ணும். விரும்பினது வரும்போதோ, ஆண்டவரே ஏன் விருப்பம் இல்லை, உங்க விருப்பம், உங்க சித்தம், உங்க நாமம் மகிமைப்பட எங்களை பயன்படுத்துங்க.
நாட்கள் அதிகமாக அமர்ந்திருக்க கிருபை தான். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்க. உங்க வல்லமையை காணட்டும், மகிமையை பார்க்கட்டும். சுக்க பார ரமாலி யாந்தான நமமா. எங்க பலவீனம் உண்டு, என்னுடைய சுகவீனம் உண்டு, குறை உண்டு. தண்ணீரை போல பாவத்தை பருகிற ஒரு காலத்தில் நாங்கள் இருக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, பாவம் நிறைந்த உலகத்தில், அக்கிரமம் நிறைந்த உலகத்தில் இருக்கிறோம்ப்பா. இந்த சூழ்நிலை எங்களுடைய கர்த்தாவே, எங்களுடைய எதிர்பார்ப்பு ஒரு அபிஷேகம், ஒரு வல்லமை, ஒரு மீட்சி, ஒரு எழுப்புதல், ஒரு பரிசுத்தம், ஒரு ஆவியானவர் எங்கள் மத்தியில் வந்து இறங்குங்க ஆண்டவர். நல்ல கரங்களை தட்டி, நல்ல ஆவியானவர் எங்களை பரிசுத்தப்படுத்த. அவர் வரும் பொழுது பாவத்தை குறித்த, நீதியை குறித்த, நியாய தீர்ப்பை குறித்த கண்டித்து உணர்த்துவார். பூரபாலா சப்பரபா. ஒரு தேசத்தில் எழுப்புதலுக்காக காத்திருந்த போது ஆவியானவர் வந்து இறங்கினாரு. அவர் வரும்போது பாவத்தை குறித்த, நீதியை குறித்த, நியாய தீர்ப்பை குறித்த கண்டித்து உணர்த்துவார். ஆண்டவரே, குறைகளை, ஆண்டவரே, எங்களுக்குள்ள இருக்கிற குறைபாடுகளை எல்லாம் உணர்த்துங்க, பரிசுத்தப்படுத்துங்க, சபையை பரிசுத்தப்படுத்துங்க, ஜனத்தை பரிசுத்தப்படுத்துங்க. எங்களுடைய வஸ்திரங்கள் எல்லாம் இருதயத்தை கிழித்து திரும்ப கிருபை செய்யுங்க. இன்றைக்கு உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்க. நாளைக்கு உங்க மத்தியில் அற்புதங்களை செய்வார். நாளைக்கு ஆவியானவர் வந்து இறங்குவார். எல்லாருக்கும் அற்புதம் அவசியம், எல்லாருக்கும் எழுப்புதல் அவசியம். நான் யாருக்கும் கரையம் கொடுக்க இஷ்டம் இல்லை, யாருக்கும் காத்திருக்க இஷ்டம் இல்லை, யாருக்கும் பாவ அறிக்கை செய்யறதுக்கு இஷ்டம் கிடையாது, யாருக்கும் பரிசுத்தமாக்கப்பட இஷ்டம் கிடையாது. அற்புதம் நடக்கணும், எழுப்புதல் வரணும். எப்படி வரும்? ஒரு சுத்திகரிப்பு, ஒரு சுத்திகரிப்பு. அவர் வரும்போது பாவத்தை குறித்தும், நீதியை குறித்தும், நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துகிற நல்ல ஆவியானவர். ஏன் ஜெபம் கேட்கப்படல? நீதிமானுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறார். வேதத்தை கேளாதவனுடைய ஜெபம் அருவருப்பானது. என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருப்பேன், ஆனால் ஆண்டவர் எனக்கு செவி கொடார். Want to see the sanctification, ஒரு பரிசுத்தமாதல். ஜனத்தை பரிசுத்தப்படுத்துங்க, சபையை பரிசுத்தப்படுத்துங்க, எங்களையும் பரிசுத்தப்படுத்துங்க, ஊழியர்களையும் பரிசுத்தப்படுத்துங்க. அந்த நல்ல ஆவி எங்களுக்குள்ள வந்து இறங்கின அந்த உணர்வுள்ள ஆவி, அந்த அபிஷேகம் பண்ற ஆவி, அந்த ஆவியானவர் எங்களுக்குள்ள வந்து இறங்குங்க. சபையை சுத்திக்கிறீங்க. இந்த இடம் முழுவதும் ஆவியானுடைய ஆளுகை வெளிப்பட்டு உள்ள வரும்போது உணர்வடைஞ்சு வரணும். ஆண்டவரே, இந்த வாசல்ல கால் வைக்கும் போது, அந்த பேதுரு பிரசங்கம் பண்ண போது ஒரு அனனியா சப்பீராளுடைய தவறு சுட்டி காட்டப்பட்டது. நிலத்தை இவ்வளவு தானா விற்றாய், பரிசுத்த ஆவிக்கு விரோதமாய் பொய் சொன்னது என்ன? ஒரு பயம் விழுந்தது. அவர் பாவத்தை குறித்தும், நீதி குறித்தும், நியாய தீர்ப்பு குறித்தும். அப்பா, பரிசுத்த ஆவியானவரே, பாவத்தை பாராத பரிசுத்த கண்ணனே, சபையில பரிசுத்தமாக தாங்க. ஏனோதான் என்று போகிற காலம் மாறி ஒரு பரிசுத்தமான காலத்தை தாங்க. உலகத்தோடு ஒத்து போகாதபடி அந்த நல்ல ஆவி எங்களை ஆளுகை செய்யுங்க. நீங்க தான் எங்களுக்கு எல்லாம். நல்ல ஆவி ஆளுகை செய்வீராக. ஜனத்தை பரிசுத்தப்படுத்துங்க. சுத்த இருதயம் உள்ளவர் இஸ்ரவேலுக்கு தேவன் நல்லவராக இருக்கிறாரே. இருதயத்தை சுத்தமுள்ள பாக்கியவன் தேவனை தரிசிப்பார்களே. ஒரு சவுலுக்கு வேறு இருதயத்தை கொடுத்தீங்களே, புது மனுஷனா மாற உதவி செஞ்சீங்களே. புது பலன், புதிய அனுபவம், புதிய இருதயம், புதிய வல்லமை, புதிய நடத்துதல், புதிய ஆவியானவர் அசைவாடுபடி ஜெபிக்கிறோம். எங்களுடைய குறைகளை மன்னிங்க, சபையை சுத்திகரிங்க, இந்த எல்லையெல்லாம் பரிசுத்தமாட்டும். ஒவ்வொரு மனிதனையும் பரிசுத்தப்படுத்துங்க. உங்கள் அக்கிரமங்களை உங்களுக்குள் தேவனுக்கு நடுவாக பிரிவினை உண்டாக்குறது. உங்களுடைய பாவமே அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. ஆண்டவரே, நாங்கள் பார்க்கணும். எங்களை தகுதிப்படுத்துங்க, எங்களை பரிசுத்தப்படுத்துங்க. ஐயோ, நான் அசுத்தன் சொன்னானே. ஒரு ஏசாயா உங்க மகிமை கண்டபோது, உங்க மகிமையின் பிரசன்னத்தால் நாங்கள் நிரப்பப்பட கிருபை தாரும். அந்த ஆவியானவர் ஆளுகை செய்வீராக. உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்க. நாளைக்கு உங்க மத்தியில அற்புதங்களை செய்வேன். ஆமென். அல்லேலூயா. எல்லாருக்கும் அற்புதம் தேவை, எல்லாருக்கும் அற்புதம் தேவை. ஆனா கிரயம் கொடுக்க விருப்பம் கிடையாது, விலை கொடுக்க விருப்பம் கிடையாது. என்ன கிரயம் கொடுக்கணும், விலை கொடுக்கணும்? பரிசுத்தம் பண்ணணும்.
என்னை நான் பரிசுத்தமாக்கணும். பரிசுத்தம் என்னை அவர் பரிசுத்தமாக்கணும். உங்களை பரிசுத்தமாக்கணும். சபையை பரிசுத்தமாக்கணும். ஆவியில பரிசுத்தம், சரீரத்தில் பரிசுத்தம், ஆத்மாவில் பரிசுத்தம், குடும்பத்தில் பரிசுத்தம், சபையில பரிசுத்தம், தேசத்தை. ஏன்? நாம் பரிசுத்தரானபடினால நீங்களும் பரிசுத்தம். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனை கர்த்தரை தரிசிப்பதில்லை. அற்புதம் வேணும், ஆனா விலை கொடுக்க மனசு இல்லை. அந்த அற்புதம் நிலைக்காது. அந்த அற்புதம் பயனுள்ளதா இருக்காது. உலக மனுஷனுக்கு நமக்கு என்ன வித்தியாசம்? என் வாழ்க்கையில் ஒரு மருவம் ஆணும். இன்றைக்கு உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்க, நாளைக்கு உங்களை அற்புதம் செய்வார். மோசே சொன்ன போது பரிசுத்தம் பண்ணாங்க, யோர்தான் 2 பிரிந்தது. கரங்களை தட்டு கர்த்தரை ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆமென். நல்ல உற்சாகமா கர்த்தருங்க. உங்க வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்கும். ஆமென். எரிகோ கோட்டை விழுந்தது. உங்களுக்கு எதிரே எழுக்கிற கோட்டையெல்லாம் விழும். உங்களுக்கு எதிரே இருக்கிறதான தடைகள் மாறும். உங்களுக்கு விரோதமா, பிள்ளைகளுக்கு விரோதமா, குடும்பத்துக்கு விரோதமா, தொழிலுக்கு விரோதமா எழும்புற, ஊழியத்துக்கு விரோதமா எழும்புற கோட்டைகள் விழும். ஆமென். செங்கடலை கர்த்தர் வழியை திறப்பார். ஒரு அற்புதத்தை செய்வார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. சூரியன் நிற்கும். ஆமென். சந்திரன் நிற்கும். வல்லமை கர்த்தர் தருவார். ஏதோ பழைய ஏற்பாட்டில் ஒரு சரித்திரம் அல்ல, அது உண்மை சம்பவம். அந்த ஆண்டவர் மாறாதவர். இன்றைக்கு உங்களை பரிசுத்தம் பண்ணி கொடுங்க. இது பெண்டிகாஸ்ட் சண்டே. நாளைக்கு ஒரு அற்புதம் செய்யணும். இன்னைக்கு கரையும் கொடுங்களேன். விலை கரையும் கொடுப்போமே. கரையும் இல்லாமல் ஒன்றும் இல்லை. இயேசு கரையும் கொடுத்தாரு. நீங்களோ உன்னதத்தில் வரக்கூடிய த பவர் ஃப்ரம் அபவ், பூமிக்குரிய பலத்தை அல்ல, பரத்தை வரக்கூடிய பலம், அந்த அபிஷேகம், இந்த வல்லமை. வல்லமை வல்லமை கர்த்தருடையது. வல்லமை தேவனுடையது. அதிசயம் தேவனுடையது. அற்புதம் கர்த்தருடையது. ரட்சிப்பு கர்த்தருடையது. அவர் சந்திக்கணும், அவர் மாற்றணும். அவனுக்கு சவுலுக்கு வேற இதயத்தை கொடுத்த மாதிரி யாருடைய இதயமெல்லாம் மாறணுமோ அவங்களுடைய இதயத்தை கர்த்தர் மாற்றுவார். ஆமென். யாருடைய குடும்பத்தை கர்த்தர் மாற்றணுமோ மாற்றுவார். யாருடைய வாழ்க்கையில் விடுதலை வேணுமோ விடுதலை கொடுப்பாரு. ஹல்லேலூயா. வியாதி மாறும், கண்ணீர் மாறும், துக்கம் மாறும், நிந்தை மாறும், அவமானம் மாறும், பலவீனங்கள் மாறும். என்னை பலத்தால் இடைகட்டுகிறவர், உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்வேன், என் தேவனால ஒரு மதிலையும் தாண்டுவேன். என்னை பலப்படுத்துகிற இயேசு கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. பலன் இல்லைன்னு சொல்லாதீங்க. நம்மை பலப்படுத்துகிற ஒரு தேவனுக்கு நல்ல கரங்கத்தின் ஹல்லேலூயா. என்னை பலப்படுத்துகிற, என்னை பலப்படுத்துகிற, என்னை பலப்படுத்துகிற, எனக்கு பலன் கொடுக்கிறவர். the power, the anointing, there was a breakthrough. அபிஷேகம், வல்லமை. ஆமென், ஆமென். நேற்று ஒரு பெரிய அதிகாரி, தமிழ்நாட்டு இந்திய அளவில் ஒரு பெரிய பதவியில் இருக்கிறவங்க, அவங்க பிரச்சனைக்காக ஜெபம் பண்ண சொன்னாங்க. அவங்க இருக்கிறது வட இந்தியாவில், நான் இருக்கிறது தென்னிந்தியாவில். ஃபோனில் ஜெபம் பண்ணோம். அவங்க ஆண்டவர் புதுசாக தான் அறிஞ்சாங்க. அவங்க வீட்டில் இருக்கிற பெரிய பெரிய உயர்ந்த பதவியில் இருக்காங்க. நம்ம நினைக்கிற உயர்ந்த பதவியில் இருக்கவங்களுக்கு பிரச்சனை இருக்கான்னு, அவங்களுக்கு தான் பெரிய நெருக்கடி. உயர்ந்த அதிகாரத்தில் இருக்காங்க. இன்னும் சொல்ல போனால் இந்தியாவில் இருக்கிற பெரிய பணக்காரங்களுக்கு விட பொறுப்பில் உட்காந்து மத்திய அரசாங்கத்தினுடைய பிரதிநிதியாக இருக்காங்க. அவங்க நெருக்கத்தில் இருக்காங்க. ஜெபம் பண்ணக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது. அவங்க இருக்கிற வட இந்தியாவில், நான் இருக்கிற தென்னிந்தியாவில். ஃபோனில் ஜெபம் பண்ணும்போது அவங்க இயேசுவை பற்றி புதுசாக இப்போ தான் அறிகிறாங்க. நேற்று தான் அவங்கள்ட்ட பேசினேன். முழங்கால் போட்டாங்க. அவங்க ஆஃபீஸில் முழங்கால் போட்டாங்க. அவங்க சொன்னோம்மா, நீங்கள் ஜெபிக்கிற போது ஒரு வல்லமை எனக்குள்ளே இறங்கினாங்க. ஆமென். அந்த ஆண்டவர் சமீபத்திற்கு மாத்திரமல்ல, தூரத்துக்கு தேவன். முழங்கால் போட்டு கையை உயர்த்தி அவங்க ஆண்டவர் நோக்கி கூப்பிட ஆரம்பிச்சாங்க. என் பதவியை விட, என் பணத்தை விட, எனக்கு இருக்கிற உயர்ந்த சூழ்நிலை விட என் தேவன் பெரியவன் சொல்லி முழங்கால் படிட்டு அவங்க சொன்ன காரியம் ஜெபம் பண்ண போது எனக்குள்ள ஒரு வல்லமை இறங்கியது. என்னை ஆண்டவர் சந்திச்சாரு. என் வாழ்க்கையில் மாற்றம் உண்டாது. நிச்சயமாகவே உலகத்தில் இருக்கிறவனை பார்க்கிறோம், எனக்குள்ள இருக்கிற பெரியவர் பெரிய காரணங்கள் செய்யும். இன்றைக்கு உங்களை பரிசுத்தம் பண்ணி கொடுங்க, நாளைக்கு ஒரு அற்புதம் செய்வார். ஆமென். உங்க முகத்தை பார்க்கணும் ஏசையா, உங்க
முகத்தை பார்க்கணுமே ஏசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா, முகத்தை பார்க்கணுமே ஏசையா. அல்லேலூயா 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 அல்லேலூயா. எந்தன் பாடுகள் வேதனை, இந்த காட்கள் இருக்கிற பாடு வேதனை கண்ணீர் துக்கம் மாறட்டும், மாறிவிடும். என் பாடு மாறணும், வேதனை மாறணும், என் வியாதி மாறட்டும், என் தரித்திரம் மாறட்டும். உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா, முகத்தை பார்க்கணுமே ஏசையா. Hallelujah, Holy Lord, hallelujah, hallelujah. ஐயா, எனக்கு விரோதமாக எதிர்த்து வரக்கூடிய யோர்தான், நமக்கு விரோதமாக சத்துரு வரும்போது, சத்துரு வெள்ளம் போல வரும்போது, சொல்லுங்களேன் சத்துரு, எல்லாம் சொல்லுங்க, சத்துரு எப்படி வருவான்? சத்துரு சுனாமி போல வருவானா? சத்துரு வெள்ளம் போல வரும் பொழுது அந்த நல்ல ஆவியானவர் எனக்கு கொடியேற்றுவார். ஆமென். எனக்கு விரோதமாக எரிகோ மதில் எழும்பட்டும். எத்தனை தடை சுவர்கள், நாம் போய் சுதந்திரிக்க வேண்டிய எனக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தங்கள், எனக்கு வர வேண்டிய நன்மைகளை தடுத்து நிறுத்தக்கூடிய அந்த தடை சுவர்கள், வாக்கு பண்ணப்பட்ட கானானை சுதந்திரிப்பதற்கு யோர்தான் தடையா இருந்துச்சு, எரிகோ தடையா இருந்துச்சு. இன்னைக்கு உங்களை பரிசுத்தம் பண்ணி கொடுங்களேன், நாளைக்கு கர்த்தர் அற்புதங்களை செய்வார். ஆமென். யோர்தானின் வெள்ளங்கள் விலகிவிடும், எரிகோவின் மதில்கள் இடிந்து விழும். யோர்தானின் வெள்ளங்கள் விலகிவிடும், எரிகோவின் மதில்கள் இடிந்து விழும். போதும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எனக்கு விரோதமாக எழுப்புகிற மதில்கள் எரிகோ சுவர்களை போல எழுப்பினாலும் இதெல்லாம் மடிந்து விழுந்து இழுந்து விடிந்து இடிந்து விழும். விசுவாசிக்கிறீங்களா? நல்ல கரங்கள் உற்சாகமாக ஹல்லேலூயா ரபாலா சபாரா ரபாபா. அந்த நல்ல ஆவியான கொடியேற்றும் போது எனக்கு எதிர இருக்கிற எரிகோ கோட்டை கீழே விழுது. அவங்க கீழே விழுந்து அவங்க செய்ததை ஆர்ப்பரித்தாங்க. சாதாரண சத்தம் போதாது, சாதாரண கைத்தட்டு போதாது, நல்ல உற்சாகமா எனக்கு விரோதமாக எழுப்பி இருக்கிற அந்த கோட்டை சுவர்கள் இடிச்சு விழுன்னா அவங்க ஆர்ப்பரித்தார்கள். நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க, நல்ல ஆர்ப்பரிங்க. ஆண்டவரே, எங்களுக்கு விரோதமா, எங்க சபைக்கு விரோதமா, என் குடும்பத்துக்கு விரோதமா எழுப்புதலுக்கு எதிராக எழுப்பிக்கிற தடை சுவர்கள் எரியோ கோட்டை போல எதிர்ப்பு வல்லமை முறியடிக்கும்படி அந்த நல்ல ஆவியானவர், கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே உண்டோ இடிந்து விழும். சொல்லுங்க, இடிந்து விழும். சொல்லுங்களேன், இடிந்து விழும், இடிந்து விழும், இடிந்து விழும். ஆமென். அல்லேலூயா. இந்த சபைக்கு விரோதமா ஒருத்தன் எழும்பி வந்தான். அவன் கட்டும் போதே வந்தான். எப்படி இதை தோண்டலாம்? பெர்மிஷன் வாங்கியிருக்கியா? நான் யார் தெரியுமான்னு வந்து எதுவும் பேசினான். இப்போ நான் சொன்னேன், நான் யார்ட்டும் கேட்க அவசியம் இல்லை, கர்த்தர் கொடுத்த திட்டம் வேணும். என்னை மிரட்டினா உருட்டினா எல்லாம் செஞ்சான். நான் அதே ஆளு ஆண்டுடைய பாதத்தில் விழுந்து மன்னிப்பு கேட்கறது கர்த்தர் பேச கர்த்தர். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா.
உன்னுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமா இருந்தால் அவனுடைய சத்துக்கு என்ன செய்வாங்க? ஆமென். பெரிய கோட்டை கீழே விழுந்தது, அதே மாதிரி கோட்டை மாதிரி நிற்கிற ஆட்கள்லாம் கீழே விழுவாங்க. எப்போ நம்ம கர்த்தருக்கு காத்திருக்கும் போது. கர்த்தருக்கு காத்திருங்க, புது பலன் அடையும். அல்லேலூயா. யோர்தானின் வெள்ளங்கள் எரிகோ மதில்கள் இடிந்து வீழும். யோர்தானின் வெள்ளங்கள் விலகிவிடும். எரிகோவின் மதில்கள் இடிந்து வீழும். உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா. உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா. உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா. உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா. அல்லேலூயா. கட்டுகளெல்லாம் முறிந்து விடுமா? கோட்டை சுவர் இடிஞ்சு விடும், கட்டுகளெல்லாம் மாறும். ஆமென். என் பாடு வேதனை மாறும். கர்த்தர் ஜெயம் கொடுப்பார். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன். நல்ல கரங்களை தட்டி ஹalleluya. நல்ல உற்சாகமா ஹalleluya. நல்ல கரங்களை தட்டி ஹalleluya. நல்ல நல்ல ஆர்ப்பரிக்கணுங்க. ஆர்ப்பரிப்பை சத்தம் வரட்டும், துதி சத்தம் விளங்கட்டும். ஹalleluya. நீதிமானுடைய கூடாரத்தில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டாகும். ஓ ஹalleluya. உதி எழும்பட்டும், ஸ்தோத்திரம் எழும்பட்டும். ஆவியானவர் ஆளுகை செய்யட்டும். அது பலத்தினால் அல்ல, அது பராக்கிரமம் அல்ல, எல்லாம் ஆவியினால் ஆகும். ஆண்டவரே, ஆவியானவர் ஆளுகை செய்வீராக. அந்த நல்ல ஆவி கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. என் பலவீனம் மாறுகிறது. என் பலவீனம் மறைகிற எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் சரீரத்துக்கு இருக்கிற பலவீனம், நான் பலவீனத்தோட வந்தேன், அந்த ஆவியானவர் என்னை பலப்படுத்த விசுவாசிக்கிறீங்களா? நல்ல கரங்களை தட்டி, என்னை பலத்தால் இடைகட்டவன், என் கால்களை மான்களுடைய கால்களை போல மாற்றுகிறவன். நான் பலவீனமா வந்தேன் ஐயா, ஆனா இப்ப என்னை பலப்படுது. என்ன பலன்? இந்த நல்ல பரிசுத்த ஆவியானுடைய பலன். எனக்கு பலவீனம் உண்டு, என் சரீரத்தில் பலவீனம் உண்டு. 18 வருஷமா பலவீனத்தோடு ஒரு அம்மா வந்தாங்களே, அந்த பலவீனத்தை ஒரு நொடியில மாத்தினார அந்த ஆவியானவர். இப்ப ஜெபம் பண்ண போறேன், உங்க பலவீனத்தை கர்த்தர் மாற்றுவார். என்னை பலப்படுத்துகிற இயேசு கிறிஸ்துவினால. பரிசுத்தவானுக்கும் பலன் தேவை, அந்த அம்மாவுக்கும் பலன் தேவை. இந்த பலன் எங்கிருந்து வரும்னா, இது பரத்திலிருந்து வரக்கூடிய பலன், இது உன்னதத்தில் வரக்கூடிய. நல்ல கரங்களை தட்டி, நல்ல ஆவியில, நல்ல 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 ஆவியில நிறைந்து, அதை நான் பார்க்குறேன், என் ஆவியில பார்க்குறேன். அதை நீங்க பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும். உங்க ஆவியானவர் வந்து, அது நல்லா கர்த்தருடைய ஆவியானவர், அந்த கர்த்தருடைய ஆவியார் என் ஆவியில ஒரு விடுதலை கொடுக்கட்டும், என் சரீரத்தில் ஒரு விடுதலை கொடுக்கட்டும், என் ஆத்துமால விடுதலை கொடுக்கட்டும். அந்த தேவன், ஆவியா இருக்கிற தேவன் நம்முடைய ஆவியோடு இடைப்படட்டும். மாம்சம் பலவீனம் உள்ளது, ஆவிய உற்சாகம் உள்ளது. எல்லாம் சொல்லுங்க, மாம்சம் மாம்சம் நான் மாம்சத்துக்குரியவன் அல்ல. சொல்லுங்களேன், நான் மாம்சத்துக்குரியவன். இந்த மாம்சம் மறையும், அந்த ஆவியானவர் எனக்குள்ள வந்து என்னை பலப்படுத்துவார். ஆமென், ஹல்லேலூயா. நான் ஆவிக்குரியவன், ஆவிக்குரியவன் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறான். மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தை ஜீவனும், அது சமாதானம். நல்ல கரங்களை ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல ஆவியானவரே, நல்ல உற்சாகம், நல்ல ஆவியானவரே, நல்ல ஆவியானவரே, நல்ல ஆவியானவரே, நல்ல ஆவியின் ஆளுகை செய்வீராக.
ஆண்டவர் நீங்க ஆளுகை செய்யணும், நீங்க எங்க வாழ்க்கையில வந்து எங்களுக்கு உதவி செய்யணும். நல்ல ஆவி பலவீனத்தின் ஆவி மாறுவதாக, முறிந்த ஆவி மாறுவதாக, பலவீனத்தின் ஆவி மாறுவதாக. நெறிந்த நாணலை முறியாத தெய்வம், மங்கி எறிகிற திரிகளை அணையாத ஆண்டவர். பலத்தால் இடை கட்டி பழியை சுமையாக்கி, பலத்தால் இடை கட்டி பழியை சுமையாக்கி வாழ வைத்தவரே, வாழ வைத்தவரே, வாழ வைத்தவரே, வாழ வைத்தவரே. ஸ்தோத்திரம் இயேசையா, ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம் இயேசையா, ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம் இயேசையா, ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம் இயேசையா, ஸ்தோத்திரம். ஆமென், ஹல்லேலூயா. கிரயம் கொடுப்போம். நெடுநாளாய் காத்திருக்குது, இதயத்தை இழைக்க பண்ணலாம். நான் விரும்பினது வரும்போது நம்முடைய விருப்பம் ஆசை எல்லாம் ஒரு எழுப்புதலை தாங்க, விரும்பிஷை தாங்க, ஒரு அற்புதம் செய்யுங்க, ஒரு உணர்வை தாங்க, ஒரு பரிசுத்தமாக தாங்க, என் ஆவியில் ஒரு விடுதலை தாங்க. என் ஆவி, என் ஆத்மா, சரத்தை நீங்கள் சந்திங்க, ஒரு மாபெரும் மாற்றத்தை தாங்க. நெடுநாளாய் காத்திருக்கிறதை இழைக்க பண்ணும். நாங்கள் விரும்பின வருது எழுப்புது வரும்போதோ அது ஜீவ விருட்சம் போல இருக்கும். அது ஜீவ விருட்சம் போல எங்களுக்குள்ள உணர்வை தாங்க. ஒரு ஜனங்கள் மகிழ்ந்திருக்கும்படி திரும்பவும் விற்பிக்க மாட்டேறோம். 10 நாளாக காத்திருந்து ஜெபம் பண்ண உரிமையை பார்த்தாங்க. 25 வருஷம் காத்திருந்த ஆபிரகாம் உரிமையை கண்டார். 80 வருஷம் காத்திருந்த மோசே ஒரு உரிமையை அக்னியிலே முட்சடியிலே எழுந்தவருடைய தயவை பார்த்தாரே. ஒரு யோசேப்பு சிறைச்சாலை இருந்து குழியில் இருந்த போது மீண்டும் வாழ்க்கையில ஒரு ஜீவ விருட்சத்தை காண, அரண்மனை வாழ்வை காண உதவி செஞ்சார். ஒரு அந்நாள் காத்திருந்து ஜெபித்த போது ஒரு சாமுவேலை பார்க்க உதவி செஞ்சார். நாட்களை எடுப்பதை பார்க்கணும், விரும்பிஷியை பார்க்கணும், அற்புதம் பார்க்கணும், அதிசயம் பார்க்கணும். எங்கள் வாழ்க்கையில செயலாற்றுங்க. கரையும் கொடுக்க பலந்தாங்க, விழுந்து கிடக்க, அழுது புலம்ப, மன்றாட, வஸ்திரங்கள் எல்லாம் இருதயங்களை கிழித்து தேவசம் திரும்புவோம். தேசமே தேசமே பயப்படாத மகிழ்ந்த களி ஒரு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அப்பனே இந்த நாளில் அதிகமாக செபிக்க எங்களுக்கு பலன் தாங்க, உணர்வை தாங்க, நல்ல சுத்திகரிப்பை தாங்க. உங்கள் பாதத்தில் விழுந்து கிடக்க, அழுது புலம்ப, மன்றாட கிருபை செய்யுங்க. உம்மை குறித்து கேள்விப்பட்டோம், உம்மை முகமுகமாய் பார்த்து மகிழ்ச்சிப்படுத்த கிருபை தாரும். பெரிய காரியம் செய்யுங்க. இயேசு நாம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. God bless you all. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நாளைக்கு ஜெபத்தோடு வாங்க. பெண்டிகாஸ்ட் சண்டே. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். God bless you.